ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பிள்ளைல எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இன்னைக்கு உலகத்தில் மிக முக்கியமாக எதிர்பார்க்குற ஒரு ஆசீர்வாதம் நன்மை எதுன்றா சமாதானம் உள்ள வாழ்க்கை. இன்றைக்கி நிறைய பேருக்கு பணம் இருக்குது, வசதி இருக்குது, படிப்பு இருக்குது, அழகு இருக்குது, அந்தஸ்து இருக்குது, எல்லா விதமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உள்ளத்தில் சமாதானம் இல்லை. இன்னைக்கு எத்தனை பேரால் நிம்மதியாக ஒரு நாள் தூங்க முடியல? இன்னைக்கு எத்தனை பேர்னால 1000 கோடி பணங்கள் வைத்தோம், பல விதமான வசதி வாய்ப்புகள் இருந்தோம், பலசாலியாக இருந்தோம், படிப்பாளியாக இருந்தோம், நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. ஏசாயா 9:6 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, இயேசு பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நாமம் இப்படிப்பட்டது என்று. அங்கே அவர் நாமம் சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் பிறப்பதற்கு 800 ஆண்டுகள் முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி அவர் குறித்து அழகாக எழுதியிருக்கிறார். அவர் தான் சமாதான பிரபு. யோவான் 14:27 நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க ஆண்டவர் அழகா சொல்லுவாரு, வாசிக்க கேட்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் சமாதானம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் அது உண்மையான சமாதானம் இல்லை, மெய்யான சமாதானம் இல்லை. இன்னைக்கு சிலர் சமாதானமாக இருக்கிறது போல இருக்கிறது, ஆனால் ஒரு சில நிமிஷங்கள், ஒரு சில மணித்துளிகள் தான். அதே பிறகு அதே குழப்பம், அதே பயம், அதே நிம்மதி இல்லாத ஒரு காரியம். தேவப்பிள்ளையில ஆண்டவர் சொல்றாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை, ஆமென், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி ஆண்டவனுக்கு சமாதானத்தை வைத்து போய்கிறார். ஒரு இல்லை நீங்கள் சமாதான குலைச்சல் இருக்கீங்களா? ஒன்று தெரியுமா? நம்ம சமாதானத்தை கெடுக்கிறது யார் தெரியுமா? ரோமர் 16:20 வாசிக்கிறோம், சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரமாய் காலின் கீழே நசுக்கி போடுவார் என்று. அப்போ தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சமாதானத்தை கொடுக்க நினைக்கிறாரு, அந்த சமாதானத்தை பிசாசு கெடுக்க நினைக்கிறார் தேவ பிள்ளையில. ஆனால் ஆண்டவர் அந்த பிசாசின் தலையை சிலுவையில் நசுக்கினதுனால, பிசாசு மேலே ஆண்டவர் ஜெயத்தை எடுத்தனால அவர் நமக்கு சமாதானத்தை அருளுகிற தேவனாக இருக்கிறார். ஆமே. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அங்க ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம், வாசிக்க கேட்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பாருங்க, சீஷர்கள் அங்க பூட்டின வீட்டுகளை பயந்து போய் உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா இயேசுவையே சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. குருவையே இப்படிப்பட்ட நிலைமைன்னா நம்மளுக்கு என்ன நடக்கும்? ஆனால் இயேசு மரித்து மண்ணோடு மண்ணா போகல, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். தேவப்பிள்ளையில உயிரோடு எழுந்து இப்படி பூட்டின வீட்டுக்குள்ளே பயந்து போய் உக்காந்த நடுவில் வந்து நின்று என்ன தெரியுமா சொன்னார்? உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சமாதான குலைச்சல்கள், பயங்கரமான காரியங்கள், பயத்தின் காரியங்கள் வரலாம். பயப்படாதீங்க, அவர் உங்களுக்கு சமாதானத்தை அருளி உங்களை ஆசீர்வதிக்கிற உண்மையில தேவனாக இருக்கிறார். ஆமேன். அதனால தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிற எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடுவது என்று சொல்லி தேவப்பிள்ளையில அந்த எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை தான் ஆண்டவர் கொடுக்க உண்மையில் இருக்கிறார். அவர் சமாதானக்காரனர். அவர் உங்களுக்கு சமாதானம் அருளி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, மக நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா, நீ சமாதான பிரபு ஆண்டவரே. உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொன்ன கர்த்தர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். யாரார் என்னென்ன காரியத்தில் அன்ற குடும்பங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில், வேலை சிலங்களில் சமாதானமே இல்லையே கலங்கி கொண்டிருப்பாங்கண்ணா, அன்றே இன்னைக்கு உங்கள் மெய்யான சமாதானத்தால் நிரப்பி அவர்களுக்கு சூழ்ந்திருக்கிற எல்லா கலக்கங்கள், பயங்கள், குழப்பங்கள் விலகும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நாள் முழுதும் நீங்கள் கரம் பிடித்து நடத்தும், நீர் ஆளுகை செய்யும், நீர் பாதுகாத்து கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆமென்.
அவர் உங்களை சமாதானம் கொடுத்துட்டார். தைரியமாக போங்க. காட் bless you.